தமிழக அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு SP வேலுமணி, திருமதி கோகுல இந்திரா ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் டாக்டர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து ஆளுநருடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பரிந்துரையின் பேரில் தமிழக அமைச்சரவையில் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு SP வேலுமணி, திருமதி கோகுல இந்திரா ஆகிய 3 பேரும் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்றது. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநரின் செயலாளர் திரு ரமேஷ் சந்த் மீனா மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். பதவியேற்பு விழா மண்டபத்திற்கு வருகை தந்த ஆளுநரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் வேளாண்மைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் டாக்டர் ரோசையா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல திறப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பின்னர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திரு SP வேலுமணி பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். SP வேலுமணி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அவரை தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி கோகுல இந்திரா பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ஆளுநர் டாக்டர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கோகுல இந்திரா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்மையும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதையும் செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு ப. தனபால், தமிழக அமைச்சர்கள், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து ஆளுநர் டாக்டர் ரோசையாவுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.